உங்களுக்கு பிடித்த உணவு எதுன்னு சொல்லுங்கள். அதாவது நம்ம உயிர் வாழ உணவு தேவையில்லை என்றாலும் நம்மளால் இந்த உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த உணவு பிடிக்கும் மேடம்? ஆக்சுவலி சொல்கிறதுன்னு சொன்னால் இப்போ எல்லோரும் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அதனால அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இல்லாமல் ஏழுமான மாதிரி நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி நாட்டு சாப்பாடு, நாட்டு மரக்கறி அந்த மாதிரி சாப்பாடுகள் தான் ரொம்ப உடம்புக்கு நல்லா. அது இல்லாமலுக்கு சோறு, இனி நம்ம எப்படியும் சோறு சாப்பிட்றது தானே, அதெல்லாம் மிச்ச பேர் இட்லி தோசை அதுகளுக்கு போவாங்க. இட்லி சாம்பார். உணவு சாப்பிடாவிட்டாலும் உயிர் இயங்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குன்னு வைங்க. அப்படி ஒரு ஜென்ரேஷன் வந்தால் அப்போ நம்மளும் இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த உணவு இல்லாமல் இருக்க முடியாதுன்னாக்க எந்த உணவை குறிப்பிட்டு சொல்லுவீங்க? நாட்டு சாப்பாடுல எந்த உணவு? சாதாரணமாக மரக்கறி வகை, சொப்பு அந்த மாதிரி போட்டு மரக்கறி வகை சாப்பிட்றது. அது இல்லாமலுக்கு அந்த சின்ன சின்ன தானிய வகை அந்த மாதிரி. என்ன தானியம் ஏதாவது ஒன்று குறிப்பிட்டோம்? சின்ன தானியம்னு சொன்னால் இப்போ நாங்கள் பருப்பு, பயறு அந்த மாதிரி சாப்பாடுகள் சாப்பிடலாம். நீங்கள் பூர்வீகம் ஸ்ரீலங்காவோ? ஆமாம், நாங்கள் பூர்வீகம். இங்கே சென்னை வந்த பிறகு எந்த உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சென்னை நாங்கள் கூடுதலாக நான்வெஜ் தான் சாப்பிட்டோம். நான்வெஜ் தான் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. வெஜிடேரியன்? வெஜிடேரியன் சொன்னால் ரொம்ப ரேயர் தான் வெஜிடேரியன். இப்படி இங்கே சாம்பார் அப்படித்தானே இருந்துச்சு, மற்றது மஷ்ரூம். சென்னையில் உங்களுக்கு பிடிச்ச பிளேசஸ் எது? சென்னையில் பிடிச்ச பிளேசஸ் அப்படின்னு சொன்னால் டி நகரில் ஷாப்பிங்க்கு ஓகே. அது இல்லாமல் இப்போ நாங்கள் இருக்கிறது தஞ்சாவூர் போனோம், அது நல்லா இருந்துச்சு. தமிழ்நாட்டில் அது நல்லா இருந்துச்சு. மற்றது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரின்னு சொன்னால் புதுச்சேரி. புதுச்சேரி நல்லா இருக்கும். ஓகே. எங்கே போனாலும் உங்கள் ஃபேவரட் உணவு கிடைக்குதா? ஆமாம், கண்டிப்பாக. நாங்களும் அப்படியான ஹோட்டலை பார்த்து தான் போகிறது. நான்வெஜ்ஜில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நான்வெஜ் இறால். இறால் மீனா? ஓகே. இறால் தொக்கு பிடிக்குமா? இறால் ஃப்ரை பிடிக்குமா? இறால் வறுவல் இருந்துச்சு. வறுவல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த சிக்கன் பிச்சு போட்டு இது செஞ்சுருந்தாங்க, பிச்சு போட்டு கறி ஒன்று, அது நல்லா இருந்துச்சு. வஞ்சர மீனா சூப்பர், நல்ல சாப்பாடு. அதுவும் நாங்கள் நேற்று தேவையில்லைனாலும் வஞ்சர மீனை விட மாட்டேன். ஆமாம், வஞ்சர மீன் நல்லாவே இருந்துச்சு சாப்பிட்டோம். ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே, நன்றி. உங்கள் பேர்? என் பேர் தேவி. ஓகே மேடம், நன்றி. தேங்க்யூ.